السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور وعمل به فليس لله حاجة أن يدع طعامه وشرابه. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தின் நோன்பை நோற்றவர்களாக, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்தவர்களாக, அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே நாம் செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, நோன்பு ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கக்கூடிய உபதேசங்களை இன்றைய தினம் நாம் நமக்கு நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக நோன்பு என்று சொன்னாலே எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள், ஒரே போல சொல்லக்கூடிய செய்திகள். உண்மையில் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான்? அப்ப இந்த மூன்றும் உங்களுக்கு வெவ்வேறாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும்தான் நோன்பு கடமையாக்கினானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயத்த மக்களிடத்திலும் நோன்பு என்ற ஒன்று இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதனுடைய காலம் மாறுபட்டிருக்கலாம், அதனுடைய சட்டதிட்டங்கள் மாறுபட்டிருக்கலாம், அதில் சில விஷயங்கள் வேறுபட்டிருக்கலாம். இதைத்தான் அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். விசுவாசம் கொண்ட மக்களே, உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு நான் எப்படி நோன்பு கடமையாக்கினேனோ அது போலவே உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கின்றேன். ஏன் என்று கேட்டால், மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏதேனும் ஒரு சட்டத்தை போடும் பொழுது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது, தான் மட்டும் கொண்டு வந்து விட்டோம்னு சொன்னா அது அவனுக்கு கஷ்டமா இருக்கும். எல்லோருக்கும் சொன்னா அது ஈஸியா போயிடும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒன்று. தனக்கு மட்டும் ஒரு பிரச்சனை என்று சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியும். எல்லாருக்கும் தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லும்போது அது அப்படியே சின்னதா போயிடுறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நிறுவனத்திலே போயிட்டு திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் உங்களை கம்பெனி கேன்சல் பண்ணிடுச்சு, நீங்க ஊருக்கு போனா உடனே ஒரு ஷாக் ஆயிடுவார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒன்ன மட்டும் இல்லப்பா, கம்பெனிக்கு எல்லாரும் அப்படியா அப்படின்னு அப்படியே அவன் அந்த இதவே மறந்துடுவான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்தில் நோன்பை கடமையாக்கிறார். அப்ப நோன்பு ஒரு கஷ்டமான காரியமா? நோன்பு கஷ்டமான காரியமே கிடையாது. ஆனால் நோன்பின் மூலம் நாம் அடையக்கூடிய விஷயங்கள் கஷ்டமானவை. பட்டினி கிடப்பது ஈஸி, தாகித்து இருப்பது இருந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் படைத்தான்னு சொன்னா அதுல ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா இதற்காக அல்லாஹ் என்ன செய்யவில்லை? நோன்பை கடமையாக்கவில்லை. நீங்கள் பட்டினி இருக்க வேண்டும் என்பதற்காக நோன்பை கடமையாக்கின்னு சொல்றானா? இல்ல. ஏன் என்று கேட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பின் மூலம் இந்த சமுதாயத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றான். அப்ப குறிப்பாக ரமலான் மாதம் மாற்றத்துக்குரிய ஒரு மாதம். கடந்த மாதம் இருந்தது போல் இந்த மாதத்தில் நாம் இல்லை, உண்மையிலே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அடுத்த ஒரு 11 மாசத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை நாம் விளங்க வேண்டும். தொழுகை என்று சொன்னால் அதற்கு திருக்குரானை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா தொழுகையை பற்றி எல்லாம் சொல்லி இருப்பான். எப்படி தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அந்த தொழுகை நம்மிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்குகின்றார்கள். தொழுகை என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றதுன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? தொழுகை அவர்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சி. கண்களுக்கு குளிர்ச்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய கண் குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஏதேனும் நோயிலோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? குளிர்ச்சியை இழந்து விடும். அப்போ கண்குள் நல்லா இருந்தா கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படிம்பாங்க.
எதையும் கொடுக்காட்டி வாங்காட்டி நல்லா இருந்தா கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்போ கண்களுக்கு குளிர்ச்சி என்று சொல்லக்கூடியது தொழுகையினுடைய ஒரு நோக்கமாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுட்டி காட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு வணக்க வழிபாட்டையும் நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஹஜ்ஜுன்னு சொன்னா அதுக்கு சட்டதிட்டங்கள் இருக்கும். இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிடணும், இதெல்லாம் இருக்கும். அதை முடிச்சுட்டு ஹஜ் முடிஞ்சிருச்சா? இல்ல. ஹஜ் செய்து வந்த ஒரு மனிதனிடத்தில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். அப்போ ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்குகின்றான். அதே மாதிரி ஜக்காத்தையும் கடமையாக்குகின்றான். எதுக்கு ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கணும்? அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணுமோ அவன் நினைச்சா அவன் கொடுத்துட முடியாதா? இன்னல்லாஹ யர்சுக்கு மையஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் யாருக்காச்சும் கொடுக்குன்னு நினைச்சா அவன் சௌரியம். எவ்வளவு கொடுப்பான்? எவ்வளவு வேணாலும் கொடுப்பான். அவனை யார் தடுக்க முடியும்? எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்தான். நம்பியவர்களுக்கும் கொடுத்தான், நம்பாதவர்களும் கொடுத்தான், அவனை வணங்கியவர்களும் கொடுத்தான், வணங்காதவர்களும் கொடுத்தான். ஆனா ரெண்டு பேரும் மிகப்பெரிய வேறுபாடுகளை நமக்கு திருக்குறான் சித்தரித்து காட்டுகின்றது. நம்பியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை பற்றி குரான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நீங்க குரான் எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா அதிகமான சட்டத்திட்ட அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் வழங்கியது யாருக்குன்னு கேட்டா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நம்ம எல்லா தூதர்களை பற்றி பார்க்கிறோம். அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து மிகப்பெரிய அரண்மனையில. எப்படிப்பட்ட அரண்மனை? அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய அந்த தளம் இருக்கின்றது அல்லவா, தரை தளம். அந்த தரை தளத்துல எதிரி நாட்டு ராணி அங்கே வரும் பொழுது அந்த அவையில் தண்ணீர் நிற்கிறது என்று எண்ணி தன்னுடைய ஆடை அவள் உயர்த்தி கொள்கிறாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு அந்த பழுங்கு தண்ணி மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டத்திலே அவ்வளவு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு உயர்தரம் மிக்க ஒரு கட்டிடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வாழ வைத்தான். அது மட்டுமா, இன்னும் பல சிறப்புகளை அவர்களுக்கு கொடுத்தான். அதனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? தனக்கு கிடைத்தது தன்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை. அவங்க என்ன சொன்னாங்க? ஆதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை என்று சொன்னார்கள். இதே போல பொருளாதாரத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிருக்கும் அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு கொடுத்ததோ அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அவர் இந்த காசு பணம் தங்கத்தெல்லாம் போட்டு பூட்டி வச்சுட்டா சாவி வரும் இல்லையா? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 8-10 சாவி இடுப்புல கட்டிட்டு அலைவாங்க. இந்த மாதிரி அந்த காரூனுடைய கிடங்குகளுடைய சாவி எல்லாம் போட்டாலே ஒரு பொதி சுமை தூக்கக்கூடிய போர்ட்டர் என்ன செய்வாரு? நீங்க தூக்க முடியாத பெட்டி அவர் தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவரால் கூட தூக்க முடியாதுன்னு நல்லா சொல்றான். அப்ப சாவிகளையே பொதி சுமக்கக்கூடியவர்களால் சாதாரணமா தூக்க முடியாதுன்னா அவருடைய கஜானா எவ்வளவுங்கிறது பாருங்க. இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் கொடுத்த இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகான வரலாறுகள், நமக்கு படிப்பினை தரக்கூடியது. காசு பணத்துக்கு ஜக்காத்துக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதனால இந்த ரெண்டையும் இணைச்சு சொல்றேன். அப்ப உடனே இந்த காரூன் என்ன செய்தான் என்று கேட்டால், தான் சம்பாதித்ததாக அகம்பாவம் கொண்டான். நான் சம்பாதிச்சது, உலகத்துல இன்னைக்கு காசு பணம் வச்சிருக்கலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? நான் சம்பாதிச்சது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சுட்டி காட்டுகின்றான், ஓ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அப்ப என்கிட்ட இருக்கிறது என்னுடைய இறைவன் கொடுத்தது. நானே இறைவன் கொடுத்தது. நான் வயிற்றில் இருக்கும் என்னுடைய இறைவனிடத்தில் கேட்கவில்லை, யாரெல்லாம் துனியாவுக்கு போனா பாக்குறதுக்கு 2 கண்ணை கொடு, நான் கேட்டேன். கேட்கறதுக்கு 2 காதை கொடு, நடக்கிறதுக்கு 2, நான் எதுவுமே கேட்கல. அப்ப நான் கேட்காமலே எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையே அல்லாஹ் தான் உருவாக்கிறான் என்று சொன்னால், இந்த பூமியில் வாழும் காலம் எல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய புகழாக இருக்கட்டும், எனக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கட்டும், இது அவனால் கிடைக்க பெறுகின்றது. அவன் தான் நமக்கு விதித்திருக்கின்றான். ஆகவே இவன் தான் என்று கர்வம் கொண்டான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்படி கர்வம் கொண்ட காரணத்தால் அவனையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் பூமியால் நாம் விழுங்க செய்தோம் என்று சொல்றான். ஓப்பன் க்ளோஸ். நம்ம பார்க்கலையா? குஜராத்ல எப்படி வந்தது உங்களுக்கு பூகம்பம்? பாகிஸ்தான்ல, துருக்கியில, ஈரான்ல அப்பப்போ எல்லாம் எதுக்கு காட்டுறான்? இதெல்லாம் எதுக்கு காட்டுறான்? இந்த உலகத்தை இன்னைக்கெல்லாம் அதான் லைவ்ல கிடைக்குது. அங்க இருக்கிற சிசிடிவி காமி அப்படியே கடன்னு டப்படன்னு அப்படியே கொட்டி போயிடுது. அப்ப அந்த கட்டிடத்தினுடைய வாடகை வாங்கி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் கொட்டப்போன கட்டிடத்தை அள்ளுவதற்கு காசு இல்லாம மறுநாள் பிச்சைக்காரனா நிக்கிறான். அப்ப அல்லாஹ் நாடினால் உங்களுடைய பொருளாதாரத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு அவனுக்கு சில நொடிகள் போதும். அராத செய்யின் ஐய கூலலகு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அதுக்கு நம்மள மாதிரி ஆளெல்லாம் பிடிச்சிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் குன் என்று சொன்னால் அது ஆகிவிடும். அப்படித்தான் ஆகி கொண்டு இருக்கின்றது. காற்றால் ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். காட்டுல பாத்தீங்கன்னா மண் அடிக்குது, தொடர்ந்து ஒரு 3 மாசம் அந்த மண் அடிச்சா பெரிய நகரங்கள் கூட மூடி போயிடும். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கடலால் மூழ்கடிக்க அல்லாஹ் போதுமானவன், பூமியை புரட்டி போடுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அது 1 ஆண்டு காலம் உங்களிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அதுல இருந்து 40ல் ஒரு பகுதி 2.5% கொடுன்னு சொன்னா இவனுக்கு அது கஷ்டமா இருக்குது. அப்ப இது கொடுத்தது அல்லாஹ் என்று நாம் நினைத்தால்
அது கொடுப்பதற்கு நமக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அப்ப ஜகாத் என்று சொல்லக்கூடியது 2 மிக பெரும் நோக்கங்களுக்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதுவும் ஒரு நோக்கம்தான். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சமுதாயத்துல ஏற்படுத்துகின்றது. ஒன்று, ஜகாத் ஏழ்மையை போக்குகிறது. மற்றொன்று என்ன செய்கிறது, பிச்சைக்காரன் இல்லாம உருவாக்க முடியும் முஸ்லிம் சமுதாயத்தினால. ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினால் பிச்சைக்காரர்கள் இல்லாமல் ஆக்க முடியும். முஸ்லிம்கள் இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களிலும் பிச்சைக்காரர்கள் இல்லாம ஆக்க முடியும். முறையாக ஜக்காத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னார். கொடுக்காத காரணத்தினாலதான் இன்னைக்கு என்ன செய்யறான், பிச்சை கேட்டுக் கொண்டு இருக்கிறான். முறையாக அவனுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுத்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை போலாம். ஆனா பிச்சை எடுத்து மும்பையில எங்கேயோ ஒரு பிச்சைக்காரர் இறந்துடுறார். இறந்தவரை போய் அவங்களை எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி உள்ளோன்னா எத்தனை லட்சம், 7 லட்சமோ 70 லட்சம் ரூபாய் அவர் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலதான் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு பிச்சைக்காரர் அவ்வளவு காசு இருந்திருக்குது. அப்போ இதனால அந்த காசுனால என்ன நன்மை? அதனால எத்தனை அனாதைகள் சாப்பிட்டுருக்கலாம், எத்தனை பசித்திருப்பவர்கள் சாப்பிட்டுருக்கலாம், அதெல்லாம் வேஸ்டா தானே போயிருக்குது. ஒருத்த பிச்சை போடுவதனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், மிக மிக அவசியம் இல்லாமல் நீங்கள் யாசிப்பது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. யாசிப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. ஒரு சஹாபி யாசிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசிக்காதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுவுமே இல்லை வருமானம், நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் யாசிக்கலாம். ஆனா அந்த நிலை மாறிய பிறகு மாற்றிக்கொள்ளணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ ஏதாச்சும் உங்க வீட்டுல இருக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, என்கிட்ட எதுவுமே இல்ல. நல்லா யோசிச்சு பாருக்கும்போது அவர் சொல்றாரு, என்னிடத்தில் ஒரு என்னமோ துணியோ பாத்திரமோ தான் இருக்குதுங்கிறார். அதை போய் எடுத்துட்டு வர சொல்றாங்க. எடுத்துட்டு அதை விற்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில. இதை யார் வாங்கி கொள்றீங்கன்னு சொன்னா 5 திரகத்துக்கு வாங்கிக்கிறேங்கிறாங்க. அதுக்கு மதிப்பு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பத்தாதுங்கிறதுனால அல்லாஹ்வுக்காக இதை யாரேனும் அதிகப்படுத்துங்கள்ங்கிறாங்க. அது ஒரு 10 திரஹம்ஸ்க்கு யாரும் வாங்கிட்டு 10 திரஹம் கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 திரஹத்திற்கு போய் கோடாலியை வாங்கிட்டு வர சொல்லி தனது கரங்களால் ஒரு புடியை அதுக்கு போட்டு கொடுத்து விறகு வெட்டி பிழைத்துக் கொள்கிறாங்க. ஏன்? அந்த ஆள் திடகாத்திரமா இருக்கிறார், வேலை இல்லைங்கிறாரு. கோடாலியை போய் விறகு வெட்டி அதுக்கு சில நாட்களுக்கு பிறகு சந்திக்கும் பொழுது அவர் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் இப்போது 15 திரகம் இருக்குங்கிறாரு. சம்பாரிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாரு. பாக்கெட்ல 15 ரூபா இருக்குது. 5 ரூபாய்க்கு கடந்த ஒரு பாத்திரத்தின் மூலம் அவருடைய பிசினஸ் எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி உழைத்துதான் நீங்கள் முன்னேறணுமே தவிர யாசகம் பெற்று நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாது என்று மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. அப்ப ஜகாத் என்பது 2 நோக்கங்களுக்காக அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். ஒன்னு ஏழ்மையை போக்குவது, இன்னொன்று தவறான வழியில் பொருளாதாரத்தை சேர்ப்பதை தடுப்பது. ஹராமான வழியில. இப்ப உலகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறான், 80 ரூபா 90 ரூபா, ஆனா அது 100 ரூபாய் ஆக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, 100 ரூபாய் ஆயிடுச்சா அதை உடைச்சு நீ என்ன செய், ஜக்காத்தை கொடு. இப்ப நம்ம கிட்ட ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்கு, டீ குடிக்கணும், 500 ரூபாய்க்கு டீ மாத்தணுமான்னு நினைப்போம். அதே நேரத்துல நம்ம டீ கடைகிட்ட போகும்போது அல்லாஹ் அங்க ஒரு டீ கேட்கறான். அல்லாஹ் நேரடியா அப்படி கேட்க மாட்டான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கேட்டா அந்த 500 ரூபாய் மாத்தி நம்ம டீ வாங்கி கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? அப்படித்தான் அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு ஏழை இருந்தால் அந்த ஒரு ஏழைக்கு நீ ஒரு டீ வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா, எனக்கு வாங்கி கொடுத்ததாக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன்னு நல்லா சொல்றான். அப்போ நீங்க உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்தாலும், லட்சம் ரூபாய் இருந்தாலும், கோடி ரூபாய் இருந்தாலும் அதை உடைச்சு அதுல இருந்து நீங்க ஜக்காத்தை கொடு 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 என்று ஏன் சொல்லுகிறது என்று சொன்னால், உன்னுடைய பொருளையே பிறருக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை உன்னிடத்தில் இருக்கும் காலமெல்லாம் அடுத்தவனுடைய பொருளை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு ஏற்படாது. ஜகாத் என்பது உங்களுக்கு ஏழ்மையை போக்குவது ஒரு நோக்கமாகவும், தன்னுடைய பொருளாதாரம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அச்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த நோக்கத்திற்காக கடமை. இப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் நோக்கங்கள் இருப்பதை நாம பார்க்கிறோம். அப்ப ரமதானுக்கு என்ன நோக்கம்? இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் என்ன நாடுகின்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் சொல்றாங்க இந்த நோன்பை பற்றி? நம்ம நிறைய முறை அந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். அதை நடைமுறைப்படுத்துவதுதான் இங்க நமக்கு சிரமங்களாக இருக்கின்றது. எதை நடைமுறைப்படுத்துவது? நாம் சாப்பிடுவதோ சாப்பிடாமல் இருப்பதோ நடைமுறைப்படுத்துகின்றோம். இந்த நோக்கத்தை நாம நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பின் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம். அப்ப இறையச்சம் என்பது நம்மிடத்தில் இல்லையா? இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஒவ்வொருவரும் இறையச்சம் உடையவர்கள் தான். ஆனால் இந்த இறையச்சம் நாளுக்கு நாள் என்ன செய்கின்றது? குறைந்து விடுகின்றது. உலக ஆசாபாசங்களிலே நம்ம இழுத்து சென்று விடுகின்றது. அப்ப அதிலிருந்து நாம தெளிவு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். உங்களிடையே முதலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சகருக்கு எந்திரிச்சா பசியே இல்லை, அந்த நேரத்தில் சாப்பிடு, பரக்கத்து இருக்கிறதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகல்ல பசிக்குது, சாப்பிடாது. அப்ப என்ன ஒரு மாற்றம் இங்கிருந்து துவங்குகிறது பாருங்க. அப்ப இந்த நேரத்தில் தான் சாப்பிட வேண்டும், இந்த நேரத்தில் தான் நோன்பு திறக்க வேண்டும் என்ற ஒரு நேரத்தை, உங்களுடைய அன்றாட சாப்பாட்டு பழக்கத்தை எல்லாம் மாத்தி இந்த மாசம் என்ன செஞ்சிருச்சு? ஒரு மாற்றத்தை நமக்கு ஆரம்பிச்சு கொடுத்திருக்கின்றது. அதே மாதிரி தொழுகையில போய் நிக்கிறோம்,
இரவு தொழுகையில போய் நிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தப மின் தம்பிஹி. யார் ஒரு ரமலான் மாதத்தின் இரவிலே நின்று வணங்குகிறாரோ, ஈமானோடும் எதிர்பார்ப்போடும், அவர் முற்செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி, சாதாரணமாக தொழுகை என்று சொன்னாலே அதை விட்டு தூரமாக இருந்த எல்லா மக்களையும் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான் அல்லாஹ் தாலா இந்த ரமலானுடைய மாதத்திலே. அப்போ இந்த மக்களை, அவர்களிடத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை தொடர்ந்து அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். 20 ரக்காத்து தொழுவதுக்கு வந்து நிக்கிறீங்க, 8 ரக்காத்து வந்து தொழுவதுக்கு நிக்கிறீங்க. அதே ரமலானுக்கு அப்புறம் ஃபஜருக்கு 2 ரக்காத்து தானே, அப்பயும் அவங்களால வர முடியல. ஏன் நம்மளால வர முடியாதா? கண்டிப்பாக நம்மளால முடியும். அப்ப நேற்று வரை முடியாது என்று நினைத்தவர்களுக்கு முடியும் என்ற விஷயத்தை இது நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்னும் சில தவறான பழக்கங்கள், இந்த பீடி சிகரெட் குடிக்கிறது, புகையில போடுறது, அப்புறம் அந்த பொடி போடுறது, இந்த மாதிரியான ஒரு தவறான பழக்கங்கள் உள்ளவர்கள் கூட ரமலான் மாசத்துல என்ன செஞ்சிடறாங்க, அதை விட்டு விலகி இருக்கிறாங்க. எத்தனை மணி நேரம் இருக்கிறாங்க? 12 மணி நேரம், 14 மணி நேரம் இந்த நோன்புக்குரிய காலகட்டம் வரைக்கும் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னால அவங்களால 2 மணி நேரம் இருக்க முடியாது, 4 மணி நேரம் இருக்க முடியாதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிற்க முடியும் என்று இந்த மாதம் நமக்கு என்ன செய்கின்றது, ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தயார்படுத்தி கொடுக்கின்றது. அப்போ நீங்க உங்களால, என்னால இந்த 14 மணி நேரம் என்னால வந்து சிகரெட் குடிக்காம இருக்க முடிஞ்சது, அப்படின்னா அடுத்து ஒரு 14 மணி நேரம் என்னால் இருக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு என்ன செய்கின்றது. உங்களுடைய பணத்துல ஹலாலா வாங்கின சாப்பாட்டையே வச்சுக்கிட்டு நாம தொடாம இருக்கிறோம். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அப்போ ஒரு ஹராம் நமக்கு தேவை இருந்தாலும் அதிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அழகான பயிற்சியை இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிறது அல்லவா? அப்ப இந்த பயிற்சியை நம்ம அடுத்தடுத்த மாதங்களிலே நாம வந்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம இடத்துல என்ன செய்யணும், மாறுவதற்கு நாம் தயாராக வேண்டும். எந்த ஒரு விஷயமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னா அது தானா வந்து ஏற்படுத்தாது. ஏற்படுத்தக்க வல்லமே அங்க இருக்கின்றது, அதை நான் தான் பயன்படுத்தணும். ஒரு இரும்பு ஒன்று இருக்கின்றது, அந்த இரும்பிலிருந்து ஒரு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் என்று சொன்னா இரும்பு தானா ஆயுதமா மாறாது. அந்த இரும்பை நாம என்ன செய்யணும், சூடுபடுத்தி அதை வந்து அடிச்சு எந்த சைஸ்ல வேணுமோ வெட்டி எங்கெங்க பொருத்தணுமோ அங்கெல்லாம் பொருத்தினாதான் நீங்க ஒரு கருவியை தயாரிக்க முடியும், ஒரு ஆயுதத்தை தயாரிக்க முடியும். அப்போ நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எனக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் தான் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. உங்களுக்கு வேறொன்றாக இருக்கலாம், அவருக்கு வேறொன்றாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஏதேனும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை. அந்த மாற்றத்திற்கு இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு பலனளிக்கும். இந்த மாசத்தை பயன்படுத்தி ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை தூய்மையாக மாற்றிக்கொள்ள முடியும். எந்தெந்த அடிப்படையில் முடியும்? அவர் ஜக்காத்தை எடுத்து எல்லாம் கொடுத்தா அவருடைய பொருளாதாரம் தூய்மை அடைஞ்சிடும். எப்படி ரமலான்ல அவர் ஹராமான தொழிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அப்படி ஏனைய நாட்களிலும் அவர் வந்து என்ன செய்யணும், அடுத்த ஒரு மாதங்களிலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ரமலானுக்கு மட்டும்தான் அல்லவா? அல்லாஹ் வந்து ரமலான் மாசத்துல மட்டும் நம்மளை வந்து பார்த்து கொண்டிருப்பான், அடுத்த மாசம் அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டான்னு சொன்னா நம்ம ரமலான்ல மட்டும் நோன்பு நோட்டுட்டு அதுக்கு அடுத்த மாசம் நம்ம சௌரியத்துக்கு இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை எனது அருமை சகோதரர்களே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா மாசங்களுக்கும் அவன் தான் அல்லாஹ், எல்லா மாசத்துக்கும் அவன் தான் ரப்பு. ஆகவே உங்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் தயாராகி விடுங்கள். என்னென்ன மாற்றங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளை வந்து பார்ப்போம். ஆனா மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு எத்தனை 8 நோன்பு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நீங்க இரவில அல்லது நோன்பு திறந்த பிறகு அமர்ந்து கொஞ்சம் யோசிக்கணும். இந்த 8 நோன்புகளிலே நாம் நமக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம், என்ன மாற்றத்தை நாம் வந்து எதிர்பார்த்தோம், என்னென்ன நம்மளால செய்ய முடிஞ்சு நாம செய்யாம இந்த நாட்களை தவற விட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய நாட்கள்லயாச்சும் அந்த வேலையை நாம் என்ன செய்யணும், மிக சரியாக செய்ய வேண்டும். அதே போல அந்த காரியங்கள் இலகுவாவதற்கு, நேரத்தில் பரக்கத்து கிடைப்பதற்கு அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். அப்ப அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். வழக்கமாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரும். வீண் சண்டைக்கும் வந்து வருவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பு இருக்கும் போது வீண் வம்புக்கு ஒருத்தன் வருவான். அப்ப நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்னியான சாயின், நிச்சயமாக நான் ஒரு நோன்பாளியாக இருக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நிச்சயமாக நான் நோன்பாளியாக இருக்கிறேன். ஒண்ணு அவருக்கு ஒண்ணு உனக்குங்கிறான். அப்ப வந்திருக்கக்கூடிய நபருக்கு ஏதேனும் பிரச்சனையை பற்றி கொண்டு வந்தால், அப்பா நான் நோன்பாளியாக இருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் நோன்பாளியாக இருக்கேன் எனக்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நான் நோன்பாளி என்பதை எனக்கு நினைவுபடுத்தும் பொழுது, நோன்பு இல்லாத காலகட்டங்களில் நடந்து கொண்டதை போல் நோன்பு காலகட்டத்தில் நடந்து கொள்வதற்கு உனக்கு தடை இருக்கின்றது என்ற ஒரு பயிற்சியை நாம நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ப்ரொஃபஷனல் பீரியடுங்கிறான், ஒரு பயிற்சிங்கிற. ராணுவத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி அளிக்கின்றாங்க.
போலீஸ்ல வேலைக்கு போனீங்கன்னா உங்களை கயிறுல ஏறு, செவுத்துல ஏறு, குழிய தாண்டு. எதுக்கு சொல்றாங்க? இதெல்லாம் நீ வந்து எதிர்காலத்துல இந்த வேலையில உட்கார்ந்தனா ஒரு திருடனை பிடிக்க போகும்போது இப்படிலாம் வந்து செய்ய வேண்டி வரும். எனக்கு பயிற்சி இல்லாட்டி இதை நீ எப்படிப்பா செய்ய முடியும்? அப்போ ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்துல நீங்க வாழணும்னு சொன்னா பொய் சொல்ல வேண்டி வரும். பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி வேணும். அலைக்கும் சலாம். பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி வேணும். எனக்கு பயிற்சியே இல்லை, எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? ரமலான்லயும் பொய் சொல்லுவேன். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்லம் யதா கௌல ஜூர், யார் பொய் பேசுவதை விட்டு விடவில்லையோ, அமல பிஹி, பொய் சம்பந்தமான செயல்பாடுகள், அதை நம்ம ஒரு பட்டியலாக பார்க்கலாம், அது நம்ம அடுத்த முறையில பார்க்கலாம். அப்ப அதை எல்லாத்தையும் விடணுங்கிறாங்க. பொய் பொய் சொல்லாம மட்டும் இருந்தா ஒரு சிலர் வந்து நிர்பந்தத்துல பொய் சொல்லுவாங்க, ஒரு சிலர் நிர்பந்தத்துல உண்மை சொல்லுவாங்க, இப்படி இருக்கிறாங்க. எது சொன்னாலும் பொய் தான். அப்ப எதுக்கு இது? இந்த பொய் சொல்லிக்கொண்டே இருந்து பொய்யர்கள் பட்டியலே நீங்கள் மரணித்தால் பொய்யர்களுக்கு அதான் எல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான்? நரகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அப்ப அந்த நரகத்துலதான் போய் விழுவணும். அப்ப இந்த ரமலான் மாசத்துல பொய் சொன்னா நோன்பு முறிஞ்சிரும், பொய் சொன்னா நோன்புடைய நன்மை பாதிக்கப்பட்டுரும் என்ற அச்ச உணர்வு என்ன செய்கின்றது? இன்னியான சாயும், நான் ஒரு நோம்பாளி, நான் ஒரு நோம்பாளி என்று நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொண்டு, அங்க பாக்குறதுக்கு யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நோன்பு நாள்ல போய் ஒருத்தர் கதவு போயிட்டு உள்ள சாப்பிட்டா யாரு கேட்க போறா? யாரும் கேட்க மாட்டான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எப்போதும். அப்ப அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அச்சா நம்மகிட்ட இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவோ காரியங்களை நம்ம இறைச்சத்தோடு செய்யலையா? நம்ம தொழுகலையா? நம்ம எவ்வளவு காரியங்களை இறைச்சத்தோடு செய்கின்றோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட முடிஞ்சிருது. ஒரு தொழுகை என்பது ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிருது. ஆனா இது அப்படி கிடையாது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நோன்பு வச்சுக்கிட்டு தொழுதுகிட்டே நம்ம வேற வேலையை செய்வோமா? செய்ய மாட்டோம். நோன்பு வச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேலையும் பார்க்கணும். நோன்பு வச்சுக்கிட்டே நாம வந்து மனைவி மக்களை கவனிக்கணும். நோன்பு வச்சுக்கிட்டே நம்ம தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யணும். நோன்பு வச்சுக்கிட்டே வியாபாரத்தை செய்யணும். நோன்பு வச்சுக்கிட்டே நண்பர்களை சந்திக்கணும். அப்ப என்ன செய்யும்? இதுல உள்ள கடந்த கால பிரச்சனைகள்லாம் நோன்பு நாள்ல வரும். போன மாசத்துல அது பிரச்சனை இல்லாம இருந்தது, இந்த மாசத்துல நமக்கு அது பிரச்சனையாக இருக்கின்றது. போன மாசத்துல நான் எப்படி வேணாலும் இருந்துடலாம், ஆனால் அங்கேயும் வரையறை இருக்கின்றது. அதையும் மீறி ஒரு மனிதனிடத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, நான் ஆரம்ப சுட்டி காட்ட போல் சாதாரணமாக மக்களிடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், புகையிலை போடுறது, சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? போன மாதத்துல செஞ்சிருப்பீங்க. கேட்டா வந்து இவ்வளவு பீரியட்னால வந்து அது இல்லாம இருக்க முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய லாங் பீரியட், 12 மணி நேரம் 14 மணி நேரம் அது இல்லாம நீங்க இருந்து சாதிச்சு காட்டுறீங்க. யாருக்கு காட்டுறீங்க? உங்களை படைத்த ரப்புக்கு நீங்க சாதிச்சு காட்டுறீங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அடியான் என்னென்னமோ வணக்க வழிபாடுகளை செய்கின்றான், ஆனால் குறிப்பாக நோன்பு எனக்காக நோக்கிறான், நானே அவனுக்கு வந்து கூலியை தருவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, நோன்பு மாதம் என்று சொன்னால் இது ஒரு மாற்றத்திற்கு உரிய ஒரு மாதம். இந்த மாதத்துக்கு அந்த பவர் இருக்குது. நம்ம தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். மின்சாரம் பவர் இருக்கும், அதுல நீங்க உயர குத்தி எடுத்தாதான் நீங்க அந்த மின்சாரத்தை பயன்படுத்தணும். அது அங்கேயே இருக்கும், நான் அங்கேயே இருப்பேன்னு சொன்னா அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியாது. உலகத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பத்தி சொல்லும் போது வந்து சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அது எப்படி? நீங்க தொழுகை போகாம இருந்தா, நீங்க வீட்டுல உட்காந்துருந்தா உங்களை தொழுகை வந்து உங்களை வந்து வீணான காரியங்களை தடுக்குமா? நீங்க தொழணும். எப்படி தொழுகணும்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த தொழுகைகள் இருந்தால் நிச்சயமாக அந்த தொழுகை என்ன செய்யும்? உங்களை மானக்கேடான விஷயங்களில் இருந்து உங்களை கண்டிப்பாக அது பாதுகாக்கும். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய சொல். அல்லாஹ் சொன்னது வந்து ஹக்கு. அல்லாஹ் சத்தியத்தை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டான். மனுஷன் உலகத்துல எதுக்கு பொய் சொல்றான்? பொய் சொல்லுவது எதற்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒன்று வெக்கப்பட்டு, இன்னொன்று பயந்து. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல போய் 2 காரணத்துக்கு சொல்லப்படுது. ஒன்று பயம், நீங்க அந்த இடத்துல உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏதாவது தண்டிச்சிருவான், அப்ப நீங்க பொய் சொல்லுவீங்க. இன்னொன்னு, உண்மையை சொன்னா 4 பேர் சிரிப்பான், வெக்கப்பட்டுக்கிட்டு பொய் சொல்லுவீங்க. இது 2 அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் மனிதனிடத்துல வெக்கப்படுவதில்லை. வெக்கப்பட்டா கொசுவை கொண்டு உதாரணம் சொல்லுவானா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய அல்லாஹ், என்னென்னமோ படைச்சிருக்கான். ஒரு திமிங்கலத்தை உதாரணம் சொல்லலாம், ஒரு யானையை உதாரணம் சொல்லலாம், ஒரு மலையை உதாரணம் சொல்லலாம், கொசுவை கொண்டு உதாரணம் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த உதாரணத்தை சொல்லுவதற்கு நான் வெட்கப்படுவதில்லை, நீ விளங்கணும். நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குர்ஆனை நான் கொடுத்திருக்கிறேன். அதுல எனக்கு என்ன வெக்கம் இருக்குது? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல வெட்கப்படுவதும் இல்லை, நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவன் தான் காதிர், எல்லாத்தின் மீது ஆற்றல் உடையவனுக்கு பயம் எதுக்கு? அப்ப மனிதன் இந்த உலகத்துல எதுக்கு போய் சொல்றான்? இந்த 2 விஷயம் மட்டும் இருக்கு, வெக்கப்படுறதும் இருக்குது, பயமும் இருக்குது. அப்ப பயந்து வந்து போய் சொல்றான். அப்ப நீங்க யாருக்கு பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அல்லாஹ்வுக்கு பயப்பட்டு போய் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு பயந்தா நம்ம சொல்றது உண்மையா போய் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு பொய் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, ஒரு பொய்யன் மூமினாக இருக்க முடியாது. பொய் சொல்லிக்கிட்டு நீங்க மூமினாக இருக்க முடியாது. நீங்க வந்து ஈமானை கழட்டிட்டு தான் நீங்க வந்து பொய் சொல்லணும். அப்ப அந்த பொய் என்று சொல்லுவதிலிருந்து நீங்கள் விடவில்லை.
ஆனால் என்ன விட்டுட்டீங்க? சாப்பிட்றத விட்டுட்டீங்க, குடிக்கிறத விட்டுட்டீங்க, மனைவி விட்டு இருந்து தூரமா இருக்கிறீங்க. கேட்டா நோன்பு நோன்பு நோன்புன்னு சொல்றீங்க. அப்ப நோன்பின் நோக்கம் உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல, பருகாமல் இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் அல்லாஹ் தடுத்த காரியங்களில் இருந்து தங்களை தடுத்துக் கொள்வதற்கு அவர்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். என்னால முடியும், என்னால முடியும், என்னுடைய மனைவி பக்கத்துல இருந்தும் பார்வையை என்னால் தாழ்த்த முடிகிறது என்று சொன்னால், அடுத்த ஒரு மாதங்களில் வேறு பெண்களில் இருந்தும் என்னுடைய பார்வையை தாழ்த்தக்கூடிய பயிற்சியை நான் இந்த மாதத்தில் எடுத்துக் கொள்ளுகின்றேன். ஆகவே நோன்பு என்பது ஒரு கேடயம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேடயம் என்பது என்ன? தாக்குதலை தடுப்பது. அப்ப இந்த கடந்த மாசத்துல உங்களுக்கு எந்த கோணத்துல ஷைத்தான் தாக்குனான், எந்தெந்த கோணத்தில் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை இதை நீங்க தான் யோசிக்கணும். நான் செஞ்ச விஷயத்தை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க செஞ்சது அவர் செஞ்சிருக்க மாட்டார். யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபடுத்தி இருப்போம். அதை நம்ம யோசிச்சு இந்த நோன்பை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு இந்த மாதத்தில் அந்த தவறு நம்மிடத்தில் வராமல் தடுத்துக் கொள்ள வேண்டும். போர் பயிற்சி நல்லா வாழ அடிக்கிறேன், அடுத்த அடிக்கக்கூடிய ஈட்டி வருது, அம்பு வருது, எப்படி தடுக்க முடியும்? வாழால தடுக்க முடியாது, கேடயத்தால தான் தடுக்க முடியும். ஏன்னா அதான் ரவுண்டா பெருசா இருக்கும். வாழால எப்படி தடுக்க முடியும்? வாழ எவ்வளவுதான் எனக்கு பயிற்சி இருந்தா, நான் நல்ல நோம்பாளி, நல்ல தொழுகையாளி, நல்லா குரான் ஓதுவேன், சைத்தானிலிருந்து வரக்கூடிய அந்த சிந்தனைகளை தடுக்கலைன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? அதால பாதாளத்துல இருந்தேன். எத்தனையோ பேர் இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வழி தவறி போயிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்களால பலருக்கு இஸ்லாத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில அவங்க முத்தத்தை எல்லாம் போயிடுறாங்க. இல்லாட்டி ஹராமான காரியத்துல போய் விழுந்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டே இருந்தாங்க, யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தினுடைய மார்க்கத்திலே நிலைநிறுத்துவாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யறாங்க, தவஃபனி முஸ்லிமா, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் நான் முஸ்லிமா மரணிக்கணும்னு துஆ செய்யறாங்க. நம்ம நினைச்சிடும் நம்ம முஸ்லிமா தான் மரணிப்போம், நம்ம நினைச்சுக்கிறோம். எப்படி மரணிப்பீங்க? எப்படி மரணிப்பீங்க? அந்த வட்ட வரைக்குள்ளார நீங்க முஸ்லிமா இருந்து மௌத்தானாதான் நான் முஸ்லீமாக மரணிக்க முடியும். என்னுடைய பெயர் முஸ்லீமாக இருக்கும், என்னுடைய பாஸ்போர்ட் முஸ்லீமா இருக்கும், என்னுடைய எல்லாமே முஸ்லீமாக இருக்கும். நான் அந்த வட்ட வரைக்கும் வெளியே போனேன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஏன் அல்லாஹ் உபதேசம் பண்ணணும்? முஸ்லிம்களாக இருப்பவர்கள் முஸ்லீமாகத்தான் மரணிக்கணும். ஆனா முடியாது. அப்போ இந்த நோன்பில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அதுக்கு நான் தயாராகணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நமக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு நோன்பு, எனக்கு நோன்பு தான். ஆனா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகளில் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு குறைவாக இருக்கலாம் அல்லது எனக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக எல்லாருக்கும் சமமாக இருக்காது. ஆனா நீங்க சாப்பிடாத நேரம் தான் நானும் சாப்பிடாம இருந்தேன், நீங்க குடிக்காத நேரம் தான் நானும் இருந்தேன். அப்போ நன்மை சமமாகத்தானே இருக்கணும். ஏன் வித்தியாசம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய அந்த வெளித்தோற்றங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தில் மிக அழகான ஒரு பயிற்சியை கொடுத்து, உனக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு உனக்கு முன்னால் இருந்தாலும் அதை நீ சாப்பிடாமல் இருந்து 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 நல்ல ஒரு பயிற்சி எடுத்துட்டா, நாளைக்கு உனக்கு முன்னால் ஹராமான பொருள் இருந்தா இதை எடுக்காம இருக்கிறதுக்கு என்னால முடியும். அப்ப இந்த பயிற்சி எதுக்குன்னு கேட்டா, இப்போ ஒரு விமானத்தை ஓட்டுறாங்க. எவ்வளவு பெரிய விமானத்தை ஓட்டுறாங்க, டபுள் டக்கருங்கிறாங்க, 400 500 பயணிகளை ஏற்றிட்டு விமானம் போகுது. நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன திரும்ப செய்வாரு? அவர் பாட்டு உட்காருவாரு, அங்க 2 பட்டன் தட்டுவாரு, இங்க 2 பட்டன் தட்டுவாரு, பிளேன் போகும். நீ தள்ளி உட்காரு, நான் தட்டுறேன், நான் போய் தட்டினா போகுமா? நான் தட்ட முடியுமா? ஏன்? எனக்கு அந்த பயிற்சிகள். நான் கெட்ட மனுஷனா? நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன். ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் பயிற்சி எடுக்காமல் செய்யவே முடியாது. ஆகவே இந்த ரமலான் என்பது நமக்கு பயிற்சிக்குரிய ஒரு மாதமாக, என்னை நான் நல்லவனாக மாற்ற வேண்டும், என்னை நான் ஒரு இபாதத்துக்குரியவனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் சிந்திக்கணும். 20 ரக்காத் என்னால் நின்று தொழ முடிகின்றது. ரமலானுக்கு அப்புறம் ஃபஜருக்கு 2 ரக்காத் என்னால நிக்க முடியலன்னு சொன்னா யார்கிட்ட இந்த குறை இருக்குது? சிந்திச்சு பார்க்கணும். 14 மணி நேரம் 12 மணி நேரம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடிகின்றது. அப்ப இதே போன்ற ஏதேனும் ஒரு விஷயம் வரும் பொழுது என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை நான் எனக்கு ஏற்படுத்திக் கொள்ளணும். பயிற்சி எடுக்காமலே நான் சொல்ல முடியுமா? நான் ஒரு 4 மீட்டர் தாண்டணும்னு சொன்னா நானே தாண்டி, நானே மீட்டர்ல அளந்து, நானே பார்த்தாதான் எனக்கு திருப்தி. ஒருத்தர் நல்லா நீ தாண்டிடுவான்னு ஒருத்தர் சொன்னாலும் நமக்கு நம்பிக்கை வராது. நான் தாண்டாத வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை வராது. அதே மாதிரி நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க, எல்லாரும் கத்துக்கிட்டு தான் ஓட்டுறோம். ஏதாச்சும் தானா சைக்கிள் ஓட்டிருக்க உலகத்துல? கீழே விழுந்து இங்க காயம் இங்க காயம் எடுத்து பயிற்சி எடுத்துதான் சைக்கிளை ஓட்டுறோம். அப்போ ஒவ்வொன்றையும் பயிற்சி எடுத்துதான் செய்கின்றோம். அப்போ தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனிடத்திற்கு அந்த பரிசை முழுமையாக நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பயிற்சி தான் இந்த ரமலானுடைய மாதம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வருடமும் திரும்ப திரும்ப ரமலான் மாதத்தை கொண்டு வருகின்றான்? இது மக்களுக்கு ஈஸியா போயிடுச்சு. இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் செய்யலாம், அடுத்த வருஷம் ரமலான் கண்டிப்பாக இருக்கும், நாம் இருப்போமா? கடந்த ரமலான்ல எத்தனையோ பேர் நம்ம கூட இல்லையே. அப்ப ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்க போனாலும் மரணம் வந்துடும். அதுக்குரிய நேரம் வந்தா
அது வந்து ஒரு நிமிடம் முந்தவோ பிந்தவோ செய்யாது. அப்ப நாம இந்த ரமலானை தான் பயன்படுத்தணும். இந்த ரமலான் தான் எனக்கு கடைசி ரமலான், இன்றைய நாள் தான் எனக்கு கடைசி நாள், இதைத்தான் நான் வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் ஒரு ரமலான் மாதத்தை பயன்படுத்தி சொர்க்கம் அடையவில்லையோ அவர் நாசமாகட்டும்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முன்னால் என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன்ங்கிறாங்க. அப்போ இந்த மாதம் என்று சொல்லக்கூடியது எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்திடத்திலே எதிர்பார்க்கின்றது. ரமலானுக்கு முன்ன இருந்த மாதிரி கண்டிப்பாக நாம் ரமலானுக்கு பிறகு இருக்க மாட்டோம், இருக்கக்கூடாது. ஆனா அந்த பயிற்சி முறையாக செய்யாட்டி நம்ம என்ன செய்யறோம், ரமலானுக்கு மட்டும் தொழுதா போதும். ரமலானுக்கு ஏன் பள்ளிவாசல் நிரம்பி விழுகின்றன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு விளங்கிட்டு இருக்கேன், அதனால நிரம்பி வழியுது, அது வேற பிரச்சனை. ஆனா நான் நினைக்கணும், ரமலான்ல என்னால 5 வேளை தொழ முடிஞ்சுன்னு சொன்னா அடுத்த மாசத்துல என்னால தொழ முடியும். எனக்கு என்ன தடை இருக்கின்றது? வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன்ங்கறான் அல்லாஹ் தஆலா. மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லைங்கிறான். அப்ப அது என்ன வணக்கம்? அவன் என்ன சொல்றானோ அதை நீங்க செஞ்சா அது வணக்கம். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றானோ, எதுக்கு கல்ல முத்தமிடுறீங்க, கல்லை போய் ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுறீங்க, அது ஏன் வணக்கமா போகுது? விசுவாசம் சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற எதுவும் கிடையாதுங்க. இதுதான் உமர் ரலியல்லாஹு போனாங்க, கல்லுக்கு முன்னால நின்னாங்க, தொட்டு முத்தமிட்டாங்க. நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும், நீ எந்த ஒரு நன்மையும் தீமையும் செய்யறதற்குரிய ஆற்றல் அற்றது என்றும் எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய விசுவாசம் உன்னை தொட்டு முத்தம், நானும் தொட்டு முத்தம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இது ஒரு இபாதத்தாக எப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் என்று, அல்லாஹ் அதே ஒரு வேற ஒரு கல்லை வச்சுட்டு இந்த கல்லுக்கு சஜ்தா செய்யணும்னு சொன்னா அதுவும் இபாதத் தான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதுதான் இபாதத். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ரமலான் மாதத்துல என்னென்ன நமக்கு வந்து கடமையாக்கி இருக்கிறான், என்னென்ன விஷயங்களை தடுத்து இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு பல இருக்கின்றது. அப்ப அந்த செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்யணும்னு கேட்டா செயல்களாக மாற்ற வேண்டும். செயல்களாக மாற்றணும். கேள்விப்பட்டதெல்லாம் நம்ம செய்யறோமா? நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் நம்ம செஞ்சோம்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு இபாதத்தா முடிஞ்சிடும். பெரும்பாலான மக்கள் கேள்விப்படுவதன் மூலமே, படிப்பதன் மூலமே அதனுடைய நன்மை மூலமே, அதுக்குன்னு நன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆனை படிக்கிறீங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப இந்த நன்மைக்காக மட்டும் அல்லாஹ் குர்ஆன் அனுப்பல. ஏன் நன்மையை கொடுக்குறான்னு சொன்னா இது ஒரு உங்களை வந்து ஆர்வப்படுத்துவதற்காக, ஓதுவதற்கு உங்களை ஆர்வப்படுத்துவதற்காக, அப்படியாச்சும் ஓது என்று சொல்லி. ஒரு சிலர் வந்து உடம்பு நிலை சரியில்லைன்னு சொன்னா டாக்டரை போய் பார்ப்பாங்க. டாக்டரை போய் பார்க்கறது ட்ரீட்மெண்டா? ஸ்கேன் எடுப்பாங்க, ஸ்கேன் எடுக்கிறது ட்ரீட்மெண்டா? எக்ஸ்ரே எடுப்பாங்க, எக்ஸ்ரே இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதெல்லாம் என்ன நோய் இருக்கிறது என்பது அறிவதற்கான ஒரு கருவிகள் தான். அதுக்கு பிறகு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க அதுக்குரிய மருந்து எடுக்கிறீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு நோய்னு சொன்னா எல்லாமே வந்து பண்ணி பார்த்தாச்சு, என்ன பண்ணியாச்சு, டாக்டர் போய் பார்த்தாச்சு, ஸ்கேன் எடுத்தாச்சு, பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. நான் சொல்றேன் இது ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது என்ன இருக்குங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள். அந்த காலத்துல இந்த கையை பிடிச்சிட்டே இந்த நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அது இல்ல, அதனால அவங்களுக்கு அந்த அறிவும் இல்ல. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, ரிப்போர்ட்டை பார்த்து சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டா நீங்க அந்த மருந்தை என்ன நோய் இருக்குன்னு அறிந்து சாப்பிடணும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு சொன்னோம். என்ன நோயின்னு பார்க்கணும். எதுக்கு வந்து இவர் வர்றாரு ஜலதோஷம் தும்மல், நீங்களும் வரீங்க ஜலதோஷம் தும்மல், நீங்க வந்து ஒரு டஸ்ட் ரூம்ல இருந்து இவர் மலையில் நனைஞ்சு வந்திருக்கிறார், ரெண்டு ஒரு தும்மலா? 2 தும்மலுக்கு வேறுபாடு இருக்கிறது, 2 தும்மலுக்கு மருந்து வேறுபடும். அப்ப எல்லா தும்மலும் ஒரு தும்மல் கிடையாது, எல்லா தலைவலியும் ஒரு தலைவலி கிடையாது. அப்ப நோயை நாடணும், முதல்ல என்ன நோய்ங்கிறத நாடணும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இபாதத் என்று சொல்லக்கூடியது நீங்கள் செயல்பட்டால் தான். நீங்கள் செயல்படணும், நீங்க செவியேற்றதை செயல்படுத்தணும். அப்ப இந்த ரமலான் மாதம் வந்து உங்களுக்கு பயிற்சியை கொடுக்கின்றது. இதனுடைய எஃபெக்ட் எங்க வரணும்னு கேட்டா அடுத்த 11 மாசத்துலயும், இந்த ஒரு மாசத்துல அல்லாஹ் எப்படி பயந்தேன்னு ஒரு சிசிடிவி கேமரா பார்த்து எப்போதும் 24 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குப்பா அப்படின்னு பயப்படுறோமா இல்லையா? அப்படிதான் அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. நான் எங்க போனாலும் வருவார்கள், எழுதி கொண்டே இருப்பார்கள். நான் பேசுவது, நான் நினைப்பது கூட உங்களுக்கு தெரியும். அப்ப அது பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, என்னோட அடியான் வந்து எவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் தஆலா, தீமையை நினைச்சால் விட்டுருங்க, எழுதாதீங்கன்ட்டு அல்லாஹ். இல்லாட்டி எவ்வளவு ரொம்ப தெரியுங்களா நம்முடைய இது பதிவேடு. தீமையா நினைச்சா அதை எழுத வேணாம்னு அல்லாஹ் சொல்லிட்டான், இல்லாட்டி எழுதிருவாங்க மலக்குகள். லா யக்ஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபலூன மா யுமரூன். அல்லாஹ் கட்டளையிட்டு அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, யாரும் தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மலக்குகளை அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கிறான், தயாராக வைத்திருக்கின்றான். நம்முடைய நன்மைகளை பதிவு செய்யப்படுகின்றது, நம்முடைய தீமைகள் பதிவு செய்யப்படுகின்றது. வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நம்ம சின்னதாக செஞ்சிருப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நன்மையை கூட்டி அதை மிக பெருசா மறுமையில வந்து கொடுப்போம். ஆச்சரியப்பட்டு போவோம், நான் சின்ன நன்மையா சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு பெருசா வந்திருக்குது. அது போல தண்டனையும் என்ன செய்யும், அங்கே உனக்கு காண்பிக்கப்படும். நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு எந்த நன்மை தீமையும் போகாது. அக்ஸன்தும் அக்ஸன்தும் லி அன்ஃபுசிக்கும். நீங்க நன்மை செய்றீங்க,
ஒரு ஏழைக்கு உதவுறீங்க, யாருக்கு உதவுனீங்க? இந்த உலகத்தின் பார்வைக்கு நீங்கள் பிறருக்கு உதவி செய்திருக்கின்றீர்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொண்டீர்கள். இன் அஹ்சன்தும் அஹ்சன்து லிஅன்ஃபுசிக்கும், உனக்கு நீயே நன்மை செய்து கொண்டாய். இன் அசாத்தும் ஃபலஹா, தீமை அப்படித்தான். அடுத்தவனுக்கு எடுத்துட்டு இந்த உலகத்துல அடுத்தவனுடைய காசு பணத்தை ஏமாத்தி வாங்கிடுற, அதனால எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்துருவ. இன்னைக்கு பாக்குறோம், சொத்து அடுத்தவன் சொத்தை அபகரிச்சுட்டான், அடுத்தவன் காசை திருடிட்டான், என்னென்னமோ செய்திகளை பாக்குறோம். உண்மையிலேயே ஒரு மனிதனிடத்துல அவன் ஒரு முஸ்லீமாக இருந்து அல்லாஹுவை பயப்படக்கூடியவனாக இருந்தால், நோன்பு நாளில் அவனுக்கு ஹலாலான உணவையே சாப்பிடாமல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சியை எடுத்தவனாக இருந்தால், அடுத்தவனுடைய காசுக்கு ஆசைப்படுவானா? அடுத்தவனுடைய நிலத்துக்கு ஆசை, இது முஸ்லீமுடைய நிலம், இது முஸ்லீமுடைய நிலம், நடுவில் இவ்வளவு நிலம் சும்மா கிடக்கணும். எங்கே நான் அங்கே பயிரிட்டால் ஒருவேளை இது அவனுடைய இடமாக இருக்கும், நான் அஞ்சணும். அதே மாதிரி அவரும் அஞ்சணும். இவ்வளவு கடன், ஆனா இந்த இடத்துக்கு தான் போட்டி போட்டுக்கிறான், இந்த இடத்துக்கு தான் அடிச்சுக்கிறான், இந்த இடத்துக்கு தான் வெட்டு குத்து நடக்குது. ஏன்னா இவ்வளவு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது, இவ்வளவு விளைந்து உன்னுடைய வீடு நிரம்பாதா? கடைசியில் அவனுடைய இதுல இப்படி வளர்ச்சி கொஞ்சம் இடம் சேர்த்தாதான் அவனுடைய வயிறு நிரம்புமா? அல்ஹாக்கு முத்த காசூர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிருங்கிறான். இந்த மனிதனுடைய பேராசை இருக்கின்றத அப்படியே பாக்குறான். இங்க இருந்து அங்க வரைக்கும் என்னதான் பயங்கரம். 150 ஏக்கர் வாங்கி போட்டிருந்தேன், வாங்கி போட்டு ரைட்டு, அதுக்கு பெரிய ஜக்காத்தை கொடுத்தியா? அதுல இருந்து நீ ஹக்க எடுத்தியா வெளியில? இல்லாட்டி ஒட்டுமொத்தமா ஹராமா போயிடும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதனுக்கு பொருளின் மீது இருக்கக்கூடிய பேராசை என்பது அவனை கொண்டு போய் கபர்ல போடக்கூடிய நாள் வரைக்கும் அவனை விட்டு விலகுவதில்லை. அதை கட்டுப்படுத்து. இந்த உலகத்துல எந்தெந்த ஆசைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் கட்டுப்படுத்துவது ஒரு இபாதத். பசி இது ஒரு அவசியம், தாகம் இது ஒரு அவசியம், தாம்பத்தியம் இது ஒரு மனுஷனுக்கு அவசியம். கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துன்னு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், முதல் நாள்ல இருந்து 29 அல்லது 30 நாட்கள். எவ்வளவு அழகான பயிற்சி. சரி, இந்த பயிற்சியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? எல்லா பயிற்சியிலையும் அங்கே உங்களை பயிற்றுவிக்க ஒருவர் இருப்பார். எல்லா பயிற்சியிலும் பயிற்றுவிக்க ஒருவர் இருப்பார். வண்டியை கத்துக்க போனா பக்கத்துல ஒருத்தர் இப்படி ஓட்டு அப்படி ஓட்டு ஒருத்தர் இருப்பார். இப்ப நீங்க ராணுவத்தில் போனீங்கன்னா அங்க ஒருத்தர் இருப்பார், மேஜர் இருப்பார். இங்க யாரு? யாருமே இல்லை. படைச்ச அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாரு. அதுதான் மேலதிகமான பயிற்சி. நான் என்ன செய்கிறேன்? எனக்கு நானே பயிற்சியாளன். நான் தான் பயிற்சி செய்வேன், என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்வேன், என்னை நானே உட்கார வைப்பேன், என்னை நானே எழுந்திருக்க செய்வேன். அப்ப எனக்கு நானே கட்டளை இடுகின்றேன். யாருக்கு பயந்து? என்னுடைய இறைவனுக்கு பயந்து, என்னுடைய அல்லாஹ்விற்கு பயந்து. அப்ப அந்த அல்லாஹ்வை பயந்து நாம் எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சி நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் மாதங்களிலே நமக்கு பலன் அளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பட்டினி இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கம் மின் சாயிமின், நோன்பாளிகளில் சிலர் இருக்கின்றார்கள், பட்டினியை தவிர வேறு எதனையும் அவர்கள் அடையவில்லை. அப்ப பட்டினிக்கு மேல ஏதோ ஒன்று அடைய வேண்டியது இருக்குங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல நோன்பாளிகளில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் தாகித்து இருந்தார்கள், அதை தவிர வேறொன்றை அடையவில்லை என்று சொன்னா இது இல்ல நோன்பு. எது? பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் இருக்கணுங்கிறது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அங்க இருக்கணும் கண்டிப்பா. ஆனால் ஏன் கேட்டா, உண்மையிலேயே நோன்பு பசித்திருப்பதுதான் என்று ஒரு வாதத்திற்கு நாம் வைத்துக் கொண்டால், அது மட்டும்தான் சொன்னா, நான் மறந்து சாப்பிட்டா நோன்பு முடிஞ்சிடணும், அந்த இது முடிஞ்சு போச்சுல்ல, உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுது இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தான் உன்னை கொடுத்தான். ஒரு சிலருக்கு தூக்கத்துல ஏன் சொன்னா தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும், அவங்க எல்லாம் பாட்டில மாத்தி வச்சிடணும். ஃபஜருக்கு அப்புறம் தூங்கிடுவாங்க. ஒரு 10 மணிக்கு ஏன் சொன்னா தண்ணி ஒரு மடக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் நோன்பு வந்து ஞாபகம் வரும். அப்ப நோன்பு முறிஞ்சிருச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, இருந்தா துப்பிரு, போனது போகட்டும், வாந்தி எல்லாம் எடுக்க வேண்டாம். அப்ப இந்த மாதிரி நீ உண்டு விட்டால், இந்த மாதிரி நீ பருகி விட்டால், அல்லாஹுவே உங்களுக்கு உண்ண கொடுத்தான், அல்லாஹுவே உங்களுக்கு பருக கொடுத்தான். உண்மையில் பருகுதலும் உண்ணுதலும் தான் நோன்பு என்று சொன்னால், இந்த பருகுதலும் உண்ணுதலும் நோன்பை முறித்திருக்க வேண்டும். ஆனா நோன்பு முறியலேங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு முடியாது, கண்டினியூ பண்ணு. அப்போ இது வச்சுக்க, இது ஒரு அடிப்படை தான். இதுக்கு மேல அடையக்கூடிய ஒன்று இருக்கு இல்லவா, அதுல நீ கவனத்தை செலுத்து. இந்த மாதத்தோடு ரமதானோடு தொடர்பு உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா குர்ஆன். இந்த மாதத்தோடு அதிகமாக தொடர்பு உள்ளது என்னன்னு, இந்த மாசத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்தானே சொல்றான். நோன்பு கடமையாக ஆக்குவதற்கு இந்த மாதத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம், இந்த மாதத்தை தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த மாதத்துல நாம குர்ஆனை இறக்கி அருளணும். அதனால ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், இந்த மாதத்தை அடைந்தவர்கள் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த ரமலானோடு நமக்கு என்ன தொடர்பு என்று சொன்னால், குர்ஆன் ஒரு மிக முக்கியமான தொடர்பு. அப்ப இந்த குர்ஆனை நாம் படித்தலும் ஆய்வு செய்வதிலும் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் ரமலான்ல மாத்திரம் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓதுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வெரிஃபை பண்றது அது அல்லாஹ்வுடைய தூதர்கள் மத்தியில் நடந்த விஷயம். அது நம்ம பப்ளிக் உள்ள இபாதத்து கிடையாது. ஜிப்ரீல் என்ன செஞ்சாங்க, முழு குர்ஆன் ஓத சொன்னாங்க. அதனால நான் ரமலான்ல கண்டிப்பா ஓதுவேன். ஓதுனா நல்லதுதான், அல்ஹம்துலில்லாஹ்.
ஆனால் அதை காரணம் காட்டி ஓதக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அதுக்கு அடுத்த மாசத்துலயும் குர்ஆன் ஓதுனாங்களே, நம்ம ஏன் ஓதுறது இல்ல? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மாதங்களிலும் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. ஆனாலும் இந்த மாதத்தில் ஆர்வப்படுத்துறாங்க. இப்ப இரவு தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் தொழுதுதான். இந்த மாசத்துல கொஞ்சம் ஆர்வப்படுத்தினாங்க. அந்த மாதிரி குர்ஆனை நாம் அதிகமாக தொடர்பு எடுத்துக்கொண்டு, வேலையிலையும் கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, 8 மணி நேரம் வேலைலாம் 6 மணி நேரம், 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அந்த 2 மணி நேரத்தை உங்களுடைய இபாதத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. குர்ஆனை எடுத்து ஓதி, இந்த மாதத்தில் ஓதி உங்களை பழக்கப்படுத்திக் கொண்டு அதற்கு அடுத்த மாதங்களிலும் குர்ஆனை ஓத வேண்டும். தொடர்ந்து ஓத வேண்டும். குர்ஆனின் ஒரு பகுதியில் நான் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். இந்த ஜூஸ் நான் போயிட்டு இருக்குது, இந்த பகுதி போயிட்டு இருக்கிறேன், எனக்கு அரபி தெரியல, நான் தமிழ்ல படிக்கிறேன், இத்தனாவது அத்தியாயம் படிக்கிறேன், 114 அத்தியாயங்கள் இருக்கின்றது, இந்த அத்தியாயத்துக்கு இந்த பேரு, இந்த அத்தியாயத்துல இந்த தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி குர்ஆனை பற்றிய சிந்தனை, ததப்புர் குர்ஆன்னு சொல்லுவாங்க. குர்ஆனை பற்றி நாம் சிந்திப்பது, குர்ஆனை பற்றி ஆய்வு செய்வது. குர்ஆனை படிச்சீங்கன்னா சந்தேகம் வரும். குர்ஆனை நீங்க படிச்சீங்கன்னா சந்தேகம் வரும். சந்தேகம் இல்லாம ஒரு முழு குர்ஆனை உலகத்துல யாரும் படிக்க முடியாது. அப்ப அந்த சந்தேகங்கள் வரும் பொழுது, அந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்ளும் பொழுது உங்களுடைய கல்வி அறிவு என்ன செய்யும், அதிகமாகும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் மக்களிடமிருந்து குர்ஆனுடைய கல்வி எடுபட்டு விடும். அப்போ ஒரு சஹாபி மறுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் குர்ஆனை ஓதுகின்றோம், நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓதுகின்றார்கள், அவருடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பார்கள், அப்படி இருக்கும்போது குர்ஆனுடைய கல்வி இல்லாமல் எப்படி போகும் என்று கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அன்றாடம் தங்களுடைய வேதத்தை ஓதுவதை நீ பார்க்கவில்லையா அப்படின்னாங்க. அப்போ ஓதுவது மட்டும் பத்தாது, அந்த இல்ம், குர்ஆனிக் நாலேஜ் நம்மளுடைய செயல்பாடுகள்ல இருக்கணும். குர்ஆன் என்ன சொல்லுதோ அது நம்மளுடைய வீட்டுல சட்டமாக இருக்க வேண்டும். குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அது என்னுடைய வாழ்வியலாக இருக்க வேண்டும். குர்ஆன் எதை சொல்லுகின்றதோ அது என்னுடைய தொழிலாக இருக்க வேண்டும். குர்ஆன் எதை சொல்லுகின்றதோ இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முன்மாதிரி என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிற சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. நோட்டு பேனா எடுத்துட்டு வா, 1 2 3 சொல்றேன் எழுதுன்னு சொன்னாங்களா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? அப்படி இருந்தா எத்தனை லட்சம் எழுதுறது, எத்தனை லட்சம் எழுதினாலும் நீங்க முடியாது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே வரியில சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது, அவருடைய பண்பு குர்ஆனாக இருந்தது, அவருடைய செயல் குர்ஆனாக இருந்தது, அவருடைய வணக்க வழிபாடுகள் குர்ஆனாக இருந்தது. ஆகவே இந்த மாதத்திலே நாம் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று குர்ஆனோடு நமக்கு இருந்த அந்த தூரத்தை குறைப்பது. குர்ஆனுக்கு நமக்கு இருந்த தூரம் இருந்தது அல்லவா, அதை குறைத்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைய வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நாம் என்ன செய்வோம், தூரம் போயிடுவோம். என்று கேட்டால் குர்ஆன் தான் உங்களுக்கு மார்க்கம். குர்ஆனை விட்டுட்டு எதை படிச்சு நீங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்ண முடியும் சொல்லுங்க? ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் என்பது பசியை மட்டும் முக்கியத்துவம் காட்டக்கூடிய மார்க்கம் அல்ல என்று சொல்லுவார்கள். சில பேர் சொல்லுவாங்க, நோன்பால் மெலிவது சிறந்தது, அப்படிலாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஆகவே நோன்பு ஏற்படுத்தக்கூடிய இன்னும் பல மாற்றங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றது. அதை படிப்படியாக அடுத்து வரும் அமர்வுகளில் பார்ப்போம். ஆகவே அருமை சகோதர சகோதரிகள், இந்த ரமலான் மாதத்திலே இரவிலே நீங்கள் எழுந்து என்ன மாற்றத்தை எனக்கு இந்த ரமலான் ஏற்படுத்தியிருக்கின்றது, எந்த மாற்றத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த மாதத்தின் மூலம் நம்மிடத்தில் நாடி இருக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து, கடந்த நாட்களில் நாம் செய்ய தவறிய செயல்களை எதிர்வரும் நோன்பு நாட்களிலே செய்து அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும்.